வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகன் மணல் கொள்ளை மாஃபியாவின் தலைவன் என்று நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கிட்டத்தட்ட மணல் கொள்ளையின் மூலமாக தமிழக அரசிற்கு மட்டும் 16,454 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அளவுக்கு அதிகமாக மணற்களை அள்ளி அதை கடத்தி விற்பனை செய்ததாகவும் அந்த விற்பனை பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் அமைச்சர் துரைமுருகன் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்று சமீப வாரமாகவே செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது. இதற்காகத்தான் அமைச்சர் பதவி உடனடியாக மாற்றம் செய்யப்பட வேண்டும். 2026 ஆட்சி மாற்றம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களது பதவியை பறித்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனின் பதவியை பறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் அது அரசியலிலும் திமுகவிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். இரண்டில் எது செய்தாலும் அது தவறாக மாறிவிடும் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்காகத்தான் தற்பொழுது வரை அமைச்சரவை மாற்றம் செய்யப்படாமல் காலம் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. திடீர் திருப்பமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடியே அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகனது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக துரைமுருகனின் பினாமி பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பற்றியான விவரங்களை சேகரித்திருப்பதாகவும் அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் துரைமுருகன் வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு பல லட்சக்கணக்கான பணங்கள் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இவர்களை போன்ற அமைச்சர்கள் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் தேர்வு செய்யக்கூடிய காரணத்தினால்தான் இவர்கள் ஊழல் செய்து வருகிறார்கள். தமிழக மக்கள் இன்னமும் வறுமையில் இருப்பதாக அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.